ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி இந்த வாரம் என்னென்ன புது டெக்னாலஜி நியூஸ் வந்திருக்கின்றதை இந்த வீடியோ பார்ப்போம். இதுதான் நம்ம வீக்லி ட்ரெண்டிங் டெக் நியூஸ் எபிசோட் 23. வீடியோ பொறுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்களை போகலாம். Xiaomi தரப்பில் இப்போ தான் ரீசெண்டாக வந்து Black Shark 2 அப்படிங்கிற ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா Black Shark 2 Pro அப்படிங்கிற ஒரு ப்ரோ மாடல் ஃபோன் வந்து இப்போ வந்து வரப்போகுது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 855+ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷனாக சிமிலராக தான் இருக்குது. டிசைன் பில்டும் வந்து சிமிலராகவே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM, அதுக்கப்புறம் வந்து 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்கறது ரொம்ப தாறுமாறாக இருக்குது. அதேமாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ZTE தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புது ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ZTE ஃபோன்ஸில் வந்து ஒரு ஸ்லைடர் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் வடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டூவல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே யூனிக்கான டிசைனாக இருக்குது. ஃபோன் பில்டு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Mi Mix 3 மாதிரி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபோன் இன்னும் கூடிய விரைவில் லான்ச் ஆகிடும். லான்ச் ஆனோன்னா அந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். Huawei இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து Huawei Mate 30 Pro, அதுக்கப்புறம் Mate 30. இந்த ரெண்டு ஃபோன்ஸும் பார்க்குறதுல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த ரெண்டு ஃபோன்ஸோட நிறைய லீக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. முன்னாடி வந்து ஒரு நோட்டிசபிளான பெரிய நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் வந்து OLED டிஸ்பிளே கொடுக்குற வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஹை சிலிகான் Kirin 980 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆக போது. லான்ச் ஆகணும் இந்த ஃபோன் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். விவோ தரப்புலேருந்து ரீசெண்டாக தான் வந்து விவோ IQoo, அதுக்கப்புறம் விவோ IQoo Neo அப்படின்னு ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விவோ IQoo Plus 5G அந்த மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5G மாடல் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்போது அதில் இருக்க 4500 mAh பேட்டரி வந்து ரொம்பவே விரைவாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். மிக சொல்லணும்னா வந்து 1 ஹவருக்குள்ளேயே வந்து இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். சாம்சங் தரப்பில் வந்து இப்போ வந்து நிறையவே ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாலும் அதோட ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸ் 1 ஆக்டிவ் வாட்ச் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாட்ச் 2 வந்து லான்ச் ஆக போகுது. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது சொல்லலாம். இது ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸில் ஒரு நல்ல வாட்ச்னே சொல்ல முடியும். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி Note 10 சீரிஸோட இந்த வாட்சும் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குன்னே சொல்லலாம். மீடியாடெக் தரப்புலேருந்து நிறையாவே ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்குன்னு. இப்போ வந்து கேமிங் ஃபோன்ஸுக்குன்னு வந்து பர்டிகுலராக வந்து இப்போ ப்ராசஸர் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராசஸர் தான் வந்து Mediatek Helio P90. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் லான்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து 12 nm டெக்னாலஜியில் பில்ட் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி கேமிங்க்கு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமிங் ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற GPU வந்து Mali G76, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பவர் VR கிராஃபிக்ஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் அதுக்கப்புறம் இன்டென்சிவ் டாஸ்க் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. PUBG எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி ஒரு சர்டன் ஸ்டன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை கிராஃபிக்ஸ் கேமுங்கிறனால நார்மல் மொபைல்ஸில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதோ லைட்டர் வெர்ஷனான PUBG Lite வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மினிமம் ஸ்பெசிஃபிகேஷனாக 2GB RAM, அதுக்கப்புறம் வந்து 400 MB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இது வந்து பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு லோ எண்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற Redmi 4 சீரிஸில் Redmi 5 சீரிஸ் ஃபோன்ஸில் கூட இந்த கேம் வந்து ஈஸியாக சப்போர்ட் ஆகும்னு சொல்லலாம். சாம்சங் தரப்புலேருந்து இப்போ Note 10 லான்ச் ஆக போகிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து இன்னொரு டேப்லெட் வந்து வரப்போகுது. அதான் வந்து சாம்சங் கேலக்ஸி Tab S6. ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.1 inch Full HD + AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து Snapdragon 855 ப்ராசர் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட்டில் இருக்க பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா வந்து 6840 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரி லைஃப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறது. இந்த டேப்லெட் கூடிய விரைவில் லான்ச் ஆகும். இந்த டேப்லெட் லான்ச் ஆனோன்னா அதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்ப்போம். Motorola தரப்புலேருந்து இப்போ வந்து Moto E6 அப்படிங்கிற சீரிஸ் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 5.5 inch HD+ ரெசல்யூஷன் கொண்ட IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 435 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து இந்த ஃபோனில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா P2i நானோ கோட்டிங் அப்படிங்கிற ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு டீசென்ட் ஃபோனே சொல்லலாம். பின்னாடி 13 MP சிங்கிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறது டீசெண்டாக
ப்ரைஸிங்காகவும் நல்லாவும் இருக்குது. கூடிய விரைவில் லான்ச் ஆனாலும் இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆக போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி புக் எஸ். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோல்டபுள் லேப்டாப்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து விட போகிறாங்க. இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் ஓஎஸில் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ்லாம் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. இதன் முறையில் பார்க்கும்போது இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 GB ரேம் அதுக்கப்புறம் 8 GB ரேம் அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த டேப்லெட் வந்து லான்ச் ஆனோன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீக்லி ட்ரெண்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஃபைனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகடெக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.